வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் யூபிஎஸ் அல்லது சிஎஃப்எல் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டபுள் யூபிஎஸ் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யூபிஎஸ் சிஸ்டமில் அதிகபட்சம் 45 VA பவர் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த யூனிட் 12 வோல்ட் 7Ah பேட்டரியை சப்போர்ட் பண்ணக்கூடியது. பேட்டரியை இந்த யூனிட்டுக்கு உட்பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பேட்டரியை அவுட் சைடில் வெளியே வச்சு கனெக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் அல்லது சிஎஃப்எல் பல்ப் அந்த மாதிரி லைட்டிங் லோட்ஸை மட்டுமே பயன்படுத்துறதுக்காக தயாரிக்கப்பட்டது. இந்த யூனிட்டில் நம்ம இண்டக்டிவ் லோட்ஸ்களான ஃபேன், மோட்டர் அந்த மாதிரி நம்ம எதையும் பயன்படுத்த முடியாது. லைட்டிங் லோட்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதிக நாட்கள் உழைக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த டைப் ஆஃப் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாடலில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எந்த LED பல்பும் இல்லாமல் பேசிக் மாடலாக இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் சிங்கிள் LED பல்போடு இருக்கும். அதுக்கடுத்து இந்த காட்டன் பாக்ஸில் இருக்க மாதிரி டபுள் LED பல்ப் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக சோலார் பேனல் மூலியமாக இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியும், அது கூடவே மொபைல் சார்ஜிங் சாக்கெட் இருக்க மாதிரியும் ஆப்ஷனல் மாடல் கிடைக்குது. ஸோ இந்த பேசிக் டைப் ஆஃப் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா EBயில் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் மாடலில் EBயில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியும், அது கூடவே சோலார் பேனல் மூலிமா சோலார் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ இந்த யூனிட்டில் என்னென்ன இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து இந்த யூனிட்டோட இன்சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட்டை அதிகமாக எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி பழக்கடைகள்லையும், மாட்டுத் தொழுவம், மாட்டு கட்டுத்தர, அதே போல் போர்ட்டபுளாக கையில் எடுத்துகிட்டு போயிட்டு டெம்பரரியாக ஒரு 3 hours 4 hours வெளிச்சம் வேணும், எந்த இடத்துலையாவது டெம்பரரி ஒர்க் பண்ணுற இடங்களில் இந்த மாதிரி யூனிட்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த யூனிட்டோட பேக்கப் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 9 watt LED பல்பை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது 6.5 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 7 hours வரைக்கும் கண்டினியூஸ் லைட்னிங் அவுட்புட் பேக்கப் கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற லேம்போட வாட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இந்த யூனிட்டோட பேக்கப் டைமும் குறையும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் லேம்ப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் ஆன், சிஸ்டம் ஆன், ஓவர்லோட் அதுக்கான இண்டிகேஷன் LEDs இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு LED பல்பு இருக்குது. யூனிட்டை ஈஸியாக கேரி பண்ணிக்கிறதுக்காக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, கையிலே தூக்கிட்டு போய்க்கலாம். அடுத்து யூனிட்டோட சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 எக்ஸ்டர்னல் சாக்கெட் அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த சாக்கெட் மூலிமா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லேம்ப் ஹோல்டரை கனெக்ட் பண்ணி அதில் பல்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தனியாக இந்த யூனிட்டை விட்டு வெளியில் தொங்க விட்டு லைட் யூஸ் பண்ணணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான 3 சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே இருக்க சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சுவிட்ச். இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் யூனிட்டே ஆன் ஆகும். சேஃப்டிக்காக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜிங் கேபிள். ஸோ இந்த கேபிளை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் EBயில் இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துருக்க இந்த மாடல் சிங்கிள் LED ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி சோலார் சார்ஜிங் ஆப்ஷன் இல்லாத மாடல். ஸோ இந்த ஃபஸ்ட் சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த LED ஆன் பண்ணுறதுக்காக. இந்த மாஸ்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா யூனிட் ஆன் ஆகிடும். அடுத்து இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணும்போது ஃப்ரண்ட் LED எரியும். ஸோ இந்த வெளிச்சம் நமக்கு போதுன்னா நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எக்ஸ்டர்னல் லைட் இன்னும் அதிக வாட்டாக்ஸில் வேணும், கொஞ்சம் தள்ளி வெளிச்சம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹோல்டர் அண்ட் லேம்ப் பயன்படுத்தி நம்ம இந்த எக்ஸ்டர்னல் அவுட்புட் சாக்கெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த யூனிட்டோட இன்சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஆல்ரெடி யூனிட்டோட ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு அன்பாக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் முதல்ல சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா 7Ah பேட்ரி இந்த யூனிட் சப்போர்ட் பண்ணும். அதுக்கான ஸ்பேஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி நம்ம உட்பக்கத்திலே வச்சுக்கலாம். இந்த சர்க்யூட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் டிசியாக 230 வோல்ட் ஏசியாக நமக்கு இன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்வெர்ட்டர் சர்க்யூட். இது மூலிமா தான் நமக்கு DC சப்ளை ஏசியாக மாதிரி வெளியே கிடைக்குது. ஃப்ரண்ட் சைடில் இருக்க லேம்ப்கான சர்க்யூட். ஸோ அதுக்கடுத்து பாக்ஸோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம அவுட் சைட் சாக்கெட்டோட அவுட்புட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான இண்டிவிஜுவல் சுவிட்ச், அப்புறம் கீழே வந்து ஃபியூஸ், அதுக்கடுத்து மாஸ்டர் சுவிட்ச் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்சுலேஷன் சேஃப்டி கிடைக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஷாக் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நமக்கு சேஃபாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டோட குவாலிட்டி அருமையாக இருக்குது. நான் ஆல்ரெடி 2-3 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். 3 வருஷங்களுக்கு மேலாகும். அதாவது அபவ் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ப்ராப்பரான லோட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த யூனிட்ஸ் நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுனால தாராளமாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி டைப்பில் போர்ட்டபிள் யூபிஎஸ் சிஸ்டம் வாங்கி நீங்கள் டெம்பரரி அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட சேர்ந்தும் கிடைக்கிது, பேட்டரி இல்லாமல் யூனிட் தனியாகவும் பேட்டரி தனியாகவும் கிடைக்கிது. நீங்கள் தனித்தனியாக வாங்கியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வெவ்வேறு ரேட்டில் வெவ்வேறு பிராண்ட் நேமில் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்டாக ப்ரைஸ் சொல்ல முடியாது. நான் வாங்கியிருக்கேன் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வித்து பேட்டரியோட 2250 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய ப்ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மார்க்கெட் ஏரியாலாம் மாறலாம். ஸோ அதனால் அது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பொறுத்து, பிராண்டோட நேமை பொறுத்து, ரீசெல்லரை பொறுத்து பல்வேறு காரணங்களால் விலை மாறலாம். அதனால் நீங்கள் விலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் வீடியோ இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பண்ணும்போது ப்ரைஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நிறைய ரீசெல்லர்ஸ் அண்ட் டீலர்ஸை பாதிக்குது. ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோஸில் விலை சொல்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் என்னோடய ஏரியாவில் வாங்கின ப்ரைஸ் இதுவும் மாறலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ, எந்த விலை அல்லது என்ன ஃபியூச்சர் இருக்க ப்ராடக்ட் பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தாராளமாக உங்கள் கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதேபோல் இன்னொரு ப்ராடக்ட்டோட வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.